என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இரு மூஞ்செல்லாம் பியாட் எடுத்துருவோம் பாத்துக்கா. சும்மா இராம்பல அந்த பிளேட்டே வாய் கொடுத்துட்டு இருக்குது. வேற யாராவது போட்டில சேர போறீங்களா? சஞ்சய் நான் பேர் கொடுக்கட்டா? உனக்கு பிடிச்சிருக்கா தாராளமா போய் விளையாடு. தம்பி பிரியா. வேற யாராவது புதுசா கல்யாணம் ஆனக்கா? நீங்க? நாங்க புதுமான தம்பதிகள் இல்ல, அதனால கெஸ்டா நின்னு வேடிக்கை மட்டும் பாக்கோம். ஏக்கா ஏதாவது போட்டில சேரலாம்ல? அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க போட்டிய. நடுவுல ஏதாவது அவளுக்கு தோணுச்சுன்னா அவளே போய் பேரை கொடுத்துருவா. டவுசர் மக்கா. பாட்டி என்ன பேர் சொன்னியா? ஆளு எல்லாம் கூட்டமா இருக்கேடா. இப்படி அரை நிக்கறையும் போட்டுக்கிட்டு நிப்ப. தேவையால இந்த கேவலம் உனக்கு? எல்லாரும் பியாண்ட் போட்டுக்கிட்டு நிக்கலாம்ல? பாட்டிமா இப்ப இதுதான் ஃபேஷன். என்ன பியாசனா பூசணும். கால் கையெல்லாம் கொஞ்சம் கலரா இருந்தா கூட ஒண்ணும் இல்ல. கரகரன்னு இருக்க. உனக்கு இந்த கால் நிக்கிற தேவையா? பாட்டி போதும். அக்கா இப்ப என்ன விளையாட்ட முத தொடங்க போறியா? பாட்டிமா பாட்டிலில் நீர் நிறைத்தல். பாட்டிலில் நீர் நிறைத்தல்னா இந்த குப்பியில தண்ணி கோரி ஊத்தியதானே கையில கொண்டு கொண்டு? ஆமா. என் பேரையும் எழுதிக்க சொல்லி நானும் சேர்ந்துக்கிறேன். பாட்டி அதுல எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளவங்களுக்கு தான் சேர முடியும். உங்களுக்கு வயசாயிட்டுல உங்களை சேர்க்க மாட்டாங்க. எனக்கு யாருக்கு வயசாச்சு? பாட்டி சத்தம் போடாம நில்லு. கல்யாணம் ஆவாத பிள்ளைகளுக்குள்ள விளையாட்டாது. இந்த பாட்டி அவியலையே ஒரு நயன்தாரா நினைச்சுக்கிட்டு இருக்கு போல. விளையாட்டு போட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போக முன்னாடி நம்மள ஒரு வழி பண்ணிடுவா போலயே. கனிமா பாட்டில் பக்கெட் எல்லாம் வச்சிருக்கு. தண்ணி எல்லாம் பிடிச்சுதான் வச்சிருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கெட்டுக்கு முன்னாடி போய் நில்லுங்க. என்னை மட்டும் இதை சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் தான் முத பிரைஸ் வாங்கியிருப்பேன். தொடக்கத்திலே பயந்துட்டாவ நம்மள கண்டு. எம்மா இக்க வா போலாம் வாங்க. நானா? ஆமா கண்டியில உங்க பேரை கொடுக்க மறந்துட்டேன். நீங்க வாங்க உங்க பேரையும் சேர்த்து நான் கொடுக்கேன். நான் சின்ன பிள்ளையா? நான் மட்டும் சின்ன பிள்ளையா? ஹலோ மேடம். கண்டியா ஒரு விளையாட்டு போட்டியில சேரக்கு தைரியம் இல்ல. பிரியா சஞ்சய் மட்டும் பாட்டில தண்ணி நிறைக்க விளையாட்டுக்கு வந்தாருன்னு வை. ஒரே கையால பாட்டில நடத்திக்கிட்டு நான் தான் வின்னு சொல்லிட்டு நிப்பாரு. அதானே. அப்பனா நீங்க விளையாடாண்டாய் சும்மா பாத்துட்டு மட்டும் நில்லுங்க. ஏன் இப்பதானே என்ன கூப்பிட்ட? இப்பதானே எனக்கு தெரிஞ்சு நீங்க விளையாடுனீங்களா நான் தோத்துருவேன்னு. சும்மா வந்து பாத்துட்டு நில்லுங்க. இவளால மட்டும் தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். ரெடியா? ரெடி 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 1 அபி முத பிரைஸ் ஓடவா? பிரைஸ் வாங்காம வீட்டுக்கு வந்தீனா சுவார் இல்ல பாத்துக்க. எம்மா ஏம்மா எம்மா முத பிரைஸ் வாங்கிட்டு வரேன். முத அந்த ஓட்ட கைய வச்சிட்டு கால் டப்பாய நரட்டி புறவு வீரவசனையில பியாசு. நாலு வசந்தி அக்கா சொன்னத கண்டியல? ஒரு வார்த்தை கூட பிரைஸ் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரேன்னு நவிய பிள்ளை பார்த்து அவிய சொல்லவே இல்ல. ஆனா நீங்க பேசுனத கண்டியல? இது உங்களுக்கு அவியலுக்கு உள்ள வித்தியாசம். இல்லவா அந்த பொம்பளை பத்தி ஒழுங்கா தெரியாம பேசாத. இதெல்லாம் ஒரு ட்ரிக். சும்மா இவிய பாட்டு உசுப்பேத்தி விட மாதிரி விடுவாவ. அப்பதான் கோவத்துல அந்த பிள்ளை நல்லா விளையாடும். அவியலுக்கு தெரியும் எப்ப என்ன வார்த்தையை விடணும்னு. நம்மள கண்டியா ஆளுகளுக்கு முன்னாடி ஏதாவது வாயை கொடுத்து கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு போவோம். அவியல கண்டியா நல்லவியல மாதிரி பேசி ஊருக்கு முன்னாடி நல்ல பேர் எடுத்துட்டு போவாவ. இப்படிப்பட்ட வியலுக்கு தான் காலம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். பிரியா கையை சேர்த்து வச்சு பாரு. பார்த்து பார்த்து பொறுமையா வா. முதல் பரிசை பெற்று செல்பவர் யார்? கையை சேர்த்துவே பிரியா. தண்ணி கலக்குது பாரு. ஸ்லோவா ஊத்து ஸ்லோவா ஊத்து. கையை சேர்த்துவே பிரியா. மெதுவா தண்ணி பாட்டிலோட்டு வெளியே கலக்குது பாரு. என்ன முறைக்க வீட்டுக்கு போ உனக்கு தருவா இன்னைக்கு. இடி புது நம்பர் மாத்துனதுக்கு அப்புறம் இந்த பையலுக்கு நம்பர் கொடுத்தது நீ தானே டி? எங்களுக்கு வேற வேலை இல்ல. என்ன அப்படியே நிக்கா? வீட்ல போய் தருவா நமக்கு. உங்க பேர் அஜய். நான் ஏன் தெரியுமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்? அவளை மட்டும் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கேன். எங்க பேரையும் அப்பப்ப சொல்லேன். கண்ணி இப்படி பாத்துக்கிட்டே நின்னேனா துவாத்து போயிருவோமா? நான் முடிச்சிட்டு வந்து உன் பல்ல எல்லாம் பியாத்து எடுக்கமல. கண்ணிக்கு பாட்டில் இப்ப நிறைய போகுது. கண்ணி 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 முதல் பரிசை தட்டி சென்றார் கனிஷா. ஏ லூசு இன்னும் இருக்க தண்ணி கொண்டு வா. பாட்டில் நிறைஞ்சிடும். ஸ்லோ ஸ்லோ. இரண்டாம் பரிசு பிரியா.
எப்படியும் முத 2 பிரைஸ் தான் உண்டு. எங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் ஆக்கிட்டு? நான் செகண்ட் பிரைஸ். ஆமா, நீ செகண்ட், கனி ஃபர்ஸ்ட். ஆனா கனி 2-3 தடவை என்னோட கம்மியா தான் தண்ணி கொண்டு ஊத்துனா. ஆமா, கையை சேர்த்து வச்சு தண்ணியை கொண்டு வந்து பாட்டில ஊத்துனா. நீ அப்படியே கொண்டு வந்த. 2 கைக்கு நடுவுல ஒரு இடம் விட்டுருந்த. அது வழியா பாதி தண்ணி போயிட்டே இருந்து. அப்படியா? ஆமா, கையை சேர்த்துவேன்னு சொன்னல. ஏதோ ஒண்ணு போட்டியில சேர்ந்தம்மா, தோத்தாலும் ஒண்ணு இல்ல சேர்ந்துருக்கமா. என் கனி விளையாடின பாட்டில் இனிமே இது பத்திரமா வச்சுட்டு இந்த பாட்டில தான் டெய்லி காலேஜுக்கு தண்ணி கொண்டு போனோம். என்ன மனம் மணக்குது பாட்டில். கனிக்கு கையில இருந்த மனம் எல்லாம் பாட்டிலுக்குள்ள போயிருக்கு போலயே. இந்த பையன் கனிய ரூட் உடியானோ. ஒன்னா சேர்ந்து ஸ்கூல் படிச்சிருக்காவ. அவளுக்கு இவனை பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. நாம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படித்தானே. யாராவது ஒரு ஆளு சின்ன வயசுல இருந்தே க்ளோஸா பேசிட்டு இருந்தா அவையதான் நம்ம ஆளுன்னு சொல்லுவோம்ல. இங்க அப்படி யாரையாவது நீங்க உங்க ஆளுன்னு சொல்லி இருக்குதீங்களா? பாத்தியா, எங்க வந்தாலும் கடைசியில என்கிட்ட தான் வந்து முடிப்ப. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல் சொல். இப்படி பாடிக்கிட்டு இருந்தானே அவன் ஓடிடுவாள்ல. என் கனி எப்ப வந்தா காதலை என்கிட்ட சொல்லி, எப்ப நான் என் லவ்வ டெவலப் பண்ணி, ஐயோ நினைச்சாலே பக்குன்னு இருக்கே. அடுத்த விளையாட்டு உரி அடித்தல். பானை உடைப்பவர்களுக்கே மாலை. பானை உடைச்சவங்களுக்கு மாலையா? கனி, அந்த கருப்பு துண்டை எடுத்துட்டு வா. உனக்கு தேவையான அந்த துண்டை எடுக்க தெரியாதா? இந்த துண்டுக்குமே 40 முழத்துக்கு நீட்டி முழங்குவா. முதல்ல யாரு கண்ணை கட்டி பானை உடைக்க போறது? அக்கா, துண்டை எனக்கு கட்டி நான் பானை உடைக்கேன். பானை உடைச்சத மாலை மட்டும் எனக்கு போட்டுருங்க. எங்க பாட்டி பானை உடைக்க போறாங்களாம். பாட்டிமா, பானை உடைக்கிறதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கு. குப்பியில தண்ணி என்ன வைக்கிறதா சின்ன பிள்ளைகள் விளையாடியதுன்னு சொன்னியா? பானை உடைக்கிறதுக்கு வயசு இருக்கா? ஏற அரணிக்கரு விளையாட விடாம பண்ணிக்கிட்டே இருக்க பத்துக்க. போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். துணியை கட்டி விடு, நான் பானை உடைச்சி யாருன்னு காட்டேன். பாட்டி சும்மா வந்துரு, கண்ணு திறந்து விட்டாலும் உனக்கு கண்ணு தெரியாது. நான் இன்னைக்கு பானை உடைச்சி மாலை வாங்கிட்டு தான் போவேன். சரி பாட்டிமா, ஆசைப்படுதியல்ல, கண்ணை கெட்டாமலே ட்ரை பண்ணுங்க. என்ன நான் உடைச்சிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப தான் பியாசா? நீ முத கண்ணை கட்டி விட்டுட்டு கம்பை ஏண்டதா. எப்படி சுத்தி சுத்தி பானையை உடைக்கேன்னு மட்டும் பாரு. ஏதாவது வயசான தாத்தா மாரோ கிட்ட நின்னா பாட்டி மண்டையை உடைச்சிரும் போலயே. ஏமா சுடிதார் போட்ட பிள்ளை, இந்த கம்பை இங்க தா. பாட்டிமா, நீங்க கண்ணை கெட்டாமலேயே பானை அடிங்க. ஏலை ஏலை, கண்ணை கெட்டாம பானை அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வயசு ஆச்சு? சாந்தியத்தே, எதுக்கு மண்டையை உடைச்சாலும் உடைச்சலாம், கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. சரி அஜய். ரெடியா? பாட்டி லெஃப்ட் சைடு வா. லெஃப்ட்னா வலது பக்கம் தானே? பாட்டி வலது பக்கம் போங்க. என் பியாத்தி சொன்ன வழிதான் கரெக்ட். இது எல்லாரும் இடது பக்கம் சொல்லாத, என் பியாத்தி தானே வலது பக்கங்க. வலது பக்கம் தான் இருக்கா காண பானை. பானை உடைச்சிட்டேன், பானை உடைச்சிட்டேன். எல்லாரும் ஒதுங்கி நிக்கலாமல உனக்கு. இந்த காவிக கையில கம்ப குடுக்கச்சிலே நினைச்சு யார் மண்டையாவது உடைக்கானு. எப்படி யார் மண்டைய உடைக்க நினைச்சு கூட பார்க்கல. பானைய உடைச்சிட்டேன், மாலைய போடுங்க. பாவம் அந்த பையன். பானை உடையலையா? பலார்னு பானை உடைச்ச மாதிரி சத்தம் கேட்டு. பாட்டிமா, நீங்க உடைச்சது என் மண்டைய. ஓ மண்டையா? ஆனா பானை உடைச்ச மாதிரில சத்தம் கேட்டு. இல்ல அரணிக்கரு, முடி நெருக்கமா இல்லாதனாலதான் இப்படி கேட்டிருக்குமோ? வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல கருவேப்பிலை எல்லாம் தேய்ச்சி குளி, அப்ப எல்லாம் முடி நல்லா வளரும். என் மண்டைய உடைச்சத கூட நான் பொறுத்துக்கிடுவேன். ஆனா பானை உடைச்சேன்னு சொன்னே பத்தியலா? பாட்டி, என்னையாவது ஒரு வாரமா போய் இருக்குதீங்களா? எல்லாருக்கும் 3 வாய்ப்பு கொடுப்பாவ, நமக்கு மட்டும் என்ன ஒரே வாய்ப்பு? பாட்டிமா, 2 வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கறத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. பாவம், 2 உயிர் போயிருமே. இந்த பானை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா? ட்ரை பண்ணி பாக்குறியா? ஆனா நல்ல உயரமா எல்லாம் இருக்கு. பிரியா, எப்பவுமே உயரத்தை பார்க்கப்படாது, முயற்சி செய்து பார்க்கணும். எப்பா, பானை எவ்வளவு உயரத்துல நிக்குது, நான் எல்லாம் அடிச்சிட மாட்டேன். பிரியா, பானை உடைக்கணும்னு போகாத. விளையாட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போவா. அப்ப பானைனா அடிக்கட்டல ஒண்ணும் இல்லையா? அடிக்கட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் விளையாடு. பாட்டிமா, கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? மண்டைய உடைச்சு விட்டுருவாவ. எல்லாரும் சொல்லிட்டே இருக்காவ, ஒரு ஸ்டெப் கூட மூவ் ஆகாம அப்படியே நிக்கா. பிரியா வச்சு கொஞ்சம் விளையாடுவோமா? ஏய் சும்மா இரு, அவியலுக்கு கண்ணை கட்டி விட்டுருக்காவ, நீ வேற. பிரியா வலது பக்கம் போ. பிரியா மக்களே இடது பக்கம் போ. ஏன் இந்த பிள்ளை அப்படியே நிக்கா? ஏன் இவா இப்படியே நிக்கா? பிரியா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போ. நாம வெளிச்சலட்டும் தான் வெயிட் பண்ணியாலோ. பிரியா 2 ஸ்டெப் லெஃப்ட் சைடு வா. நாம எல்லாம் சொல்லி கொடுத்து கேட்டால கண்டியல. டாக்டர் தம்பி
இப்போ வாங்கி ஸ்ட்ரைட்டா அடி. என்னமா லவ் பண்ணியாவ? அடி அடி. நீ பானையை உடைச்சிட்டியா? பானை உடைத்து மாலையை வென்ற பிரியா. பானையை உடைச்சதும் ஒரே குஷிதான் போல. ஆனா இது போங்காட்டானா? ஏன்டே எலி, என் குட்டிமா எவ்வளவு கஷ்டப்பட்டு பானையை உடைச்சிட்டு வந்திருக்கா. நாங்களா வலது பக்கம் போய் இடது பக்கம் போன்னு சொல்லி கொடுத்தோம். ஏதாவது கேட்டாளா? முதல்ல சொல்லி வச்சுட்டு தான் அனுப்பி விட்டுருக்கியா போல. நீ என்ன சொன்ன எலி? நான் என்ன சொன்னேன்? எல்லாரும் தான் சொன்னாவ. அவன் நான் சொன்னதை மட்டும் கேட்டா, அவ்வளவுதான். என்ன குட்டிமா, பானையை உடைச்சு சாதனை படைச்சிட்டியே பாரு. இனிமே நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வரும். நியூஸ் பேப்பர்லயா? ஆமா, கிறிஸ்துமஸ முன்னிட்டு இப்படி ஒரு ஊர்ல இப்படி ஒரு போட்டி நடத்தி இருந்தாவ. உரி எறித்தல் போட்டியில் பிரியா அவர்கள் முதல் பரிசை வென்றுள்ளார் அப்படின்னு வரம்ல. ஆனா நான் ஜெயிச்சது காரணமே நீங்க தான் தெரியுமா? பரவாயில்லையே, நான் சொன்னதை அப்படியே கேட்டுட்டா. பிரியா எல்லாரும் தான் வழி சொன்னாவ, நான் சொன்னதை மட்டும் ஏன் கேட்டா? என்ன நீங்க மட்டும்தான் எப்பவுமே எனக்காக மட்டும் யோசிப்பியா? என் உயிரா உங்க உயிரான்னு கேட்டா என் உயிர் தான் சொல்லுவியா? நான் ஜெயிக்கதா நீங்க ஜெயிக்கதா ஒண்ணுதானே. எப்படியும் கரெக்டா தான் மூவ் பண்ண சொல்லுவியான்னு தெரியும். அப்படியா? ஏன் அப்படி? ஏன்னா நீங்க தான் என் மேல உயிரே வச்சிருக்கீங்களே. அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன். உயிர் கொல்லது ஓனரப்பு கண்மணியே. ஒரு 1000 வானவில். என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? என் மேல இருக்க நம்பிக்கையை விட உங்க மேல இருக்க நம்பிக்கை தான் அதிகம். இதுக்கு மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமா? இப்பவே ஓகே சொல்லலாம்ல. எல்லார் முன்னாடியும் கத்தி ஒய், அதுக்குள்ளால வெக்கம். சாரா, உனக்காண்டி எங்க வீட்டுல உள்ள வீட்டை எல்லாம் சண்டை போட்டிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸைட்மெண்ட்ல நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்கியா? ராட்சசி ராட்சசி. போனே எல்லாரும் பாக்காவ. யார் பார்த்தா எனக்கு என்ன? என் ஃப்ரெண்டு. இந்த ஆரம்பிச்சாச்சுல. 2 பிரைஸ் வாங்கியிருக்கேன். நீங்க ஒரு போட்டியிலையும் சேரலையா? எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடே. நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. ஓஹோ. என்னமா காதலிக்காவ? எம்பள கொல்லி கண்ணை வச்சுக்கிட்டு என்ன பாத்துட்டு நிக்க? கனி உன்னை பாக்கியது ஒரு தப்பாமா. கண்ணு இருக்கவன் பாப்பான், மனசு இருக்கவே அழக ரசிப்பான். இரு, ஏற்கனவே உன் மேல கொலை வரியில இருக்கே, என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயிடாத. டெய்லி நான் காலேஜ் போகும்போது நீ எப்படிடா வழியில வாரேன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். நானும் எல்லா வழியிலையும் பாத்துட்டேன். ஒரு நாள் 5 நிமிஷம் லேட்டா போறேன், ஒரு நாள் 10 நிமிஷம் சீக்கிரமா போறேன். எப்படிதான் நான் போற நேரம் இந்த பையன் வாரானோன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் பாத்துக்கா. இன்னைக்கெல்லாம் விஷயம் வெளியே வருது. அத நான் வீட்டுக்கு போய் வீட்டுல இருக்க போனை உடைச்சிட்டு புறவி எப்படி அவன் உனக்கு போன் பண்ணியா மிஸ் கால் கொடுக்கான்னு நான் பாக்கேன். இது எல்லாரும் ஒன்னே தான் போய் பாக்காத. என்னத்த வந்த இடத்துல ஒரு நேரம் சண்டை போடாம இருக்க மாட்டா. பிள்ளைலையும் கண்டிருக்கம்மா. என் மூஞ்சி முன்ன நிக்காம போயிரு. நாளையில இருந்து நான் காலேஜ் போகும்போது கனிஷா பினிஷான்னு வந்தேன் வை. ஆசிட் மட்டும் தான் கொண்டு வருவேன். உன் மூஞ்சில எரிஞ்சிட்டு என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இங்கேரு, நான் உன் மேல பாசமா இருக்கேங்க ஒரே காரணத்தினால நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. என்னமா முட்டைங்க ஆசிட்டுங்க? என்ன உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பலசரக்கு கடையில இதெல்லாம் விக்காவல? எங்க அண்ணன் இருக்கார்ல டாக்டர் சஞ்சய், அவர்கிட்ட சொல்லி ஆசிட் முட்டை வாங்கி உன் மூஞ்சில எரிஞ்சிரும் பாத்துக்க. கொலை வெறியோட தான் திரிய என்ன? வீட்டுல ஒரு காலமாடு கிடக்கல, அதுக்கு கொடுக்கணும் முதல்ல.